கணைக்கால் இருமுறையினுடைய வழியில் வந்த நாங்கள் தமிழர்கள், நாங்க தான் உங்களை ஓட்டையாட பிச்சை எடுக்க போறோம். வெக்கம் இல்லாம பேசக்கூடாது. கொஞ்சமாவது உனக்கு சூடு சொர்ண வெக்கம் மானம் இருந்திருந்தால் எங்களை அப்படி பேசாதீங்க. எங்களுக்கு இதுல எந்த வருமானம் வர போறதில்லை. எனக்கெல்லாம் நான் மதுரையில் இருக்கேன். அண்ணன் சித்திக் மாமாலாம் பார்த்தா அவருடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் பணக்காரர்கள் அல்ல, இங்க இருக்கவர்கள் உணவுக்காக வரவில்லை, உணர்விற்காக வந்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் களக்காடு நகராட்சியானது இந்த பாதையை, இந்த நடைபாதையை கொண்டு வந்தால் நடைபாதையுடைய செங்கல்கள் செதில் செதிலாக பியர்க்கப்படும். அப்படி பியர்க்கும் போது முதல் நாளாக நாளை இருந்து கடப்பாறையால் குத்தி உடைப்பேன் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கத்தியை வீட்டிலே பூட்டிவை, பேடாவை சட்டையிலே மாற்றி என்ற கொள்கை கொண்ட எங்கள் கூட்டமானது கத்தியை வீட்டிலே தான் பூட்டி வைத்திருக்கிறோம். ஒரு நாளும் கத்தியை நாங்கள் அப்படியே குழி தோண்டி புதைத்து விடவில்லை. தேவைப்பட்டால் கத்தியையும் எடுப்போம், கடப்பாறையும் எடுப்போம். அந்த நடைபாதை அமைந்தால் அதை உடைத்து தகர்த்திடுவோம். எங்களுடைய அண்ணன் சீமான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், பேடா சிலை அமைந்தால் உடைப்பேன் என்று. அதே போல இந்த இடத்திலே சூழ்நிலைத்துக் கொள்கிறேன். சீமான் எங்களுடைய அண்ணனாக இருந்தாலும் கூட எங்களுடைய நாம் தமிழர் தம்பிகள் துணையோடு, அருமைக்குரிய எங்களுடைய உறவுகள் துணையோடு, எங்கள் மாமா இருக்கும் போது மலையேறி பிழைத்து விடலாம் என்ற ஒரே சொல்லோடு, எங்களுடைய அண்ணன் நெல்சன், ஏகே நெல்சன் அல்ல, ஏகே 47 துணையோடு அப்படி ஒரு நடைபாதை அமைந்தால் அதை இடித்து தள்ளுவதற்கு தயங்க மாட்டோம். 56 வழக்கோடு 57வது வழக்கை ஏற்பதற்கு தயாராக கொண்டிருக்க என்று சூழ் வைத்துக் கொண்டு இந்த இடத்திலே வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.